காவல்துறை அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அனுமதியை கொடுத்து நாங்கள் போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவல்துறையுடைய நிலைய இயக்குனர் அவர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே அது இந்த அளவுக்கு ஒரு போராட்டம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இயக்குனர் காவல்துறையிட்ட முறையிட்டது அவரை பாராட்டுறான். அதே நேரத்தில் எங்களை போராட தூண்டின அந்த நிலைய இயக்குனர் ஐயா அவர்கள் திரு தமிழன் அவர்கள் ஏன் இந்த 2-3 காலமாக எங்களுடைய நேயர்களை சந்திக்கவில்லை? நான் போராடுவேன் என்று கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18ஆம் தேதி அவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் தகவல் கொடுத்தேன். அன்றைக்கே என்னை கூட்டு பேசியிருக்கலாம். நிலையத்தை நான் தொடர்பு கொள்ளும் போது ஐயா இல்லை பார்க்க முடியாது, பர்மிஷன்லாம் கிடையாதுங்கிறாங்க உள்ளார வாசல்ல. கிட்டத்தட்ட நான் 95லேருந்து உள்ளார போயிட்டு இருக்கேன். எல்லா அதிகாரியும் பார்த்தீங்கன்னா நேர்லேயே சந்திச்சு என்னோட குறை நிறைகளை சொல்லுவேன். அப்பேற்பட்ட வானிலை நான் இன்னும் ஒரு தீவிரவாதி மாதிரியும் எதுக்கு சிந்திக்கிறாங்க, ஏன் என்ன திடீர்னு உள்ளார அனுமதிக்கல? 2வது கேட்டா 7 லெட்டர் தாங்க போட்டிருக்கேன் 20 வருஷத்துல. பாக்கி கண்ணாம மொட்டை கடிதம் போடுற வேலை, இந்த மொட்டை பெட்டிஷன் போடுற வேலை, ஊரு கூட அந்தந்த அமைப்புல இருந்து எழுதுற வேலை அதெல்லாம் என்னிடம் கிடையாது. நாங்க அதே மாதிரி நேயர்களும் கிடையாது. 2வது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நேயர்கள் இந்த வானொலி ஒரு பொறுப்பு ஏற்றதுல இருந்து என்னமோ எங்களுக்கு ஒரு சந்தேகங்க. நேயர்களுக்கு நாங்க ஏன் ஒன்று கூடி கொதிச்சு வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தனியார் வானொலியை ஊக்குவிக்க முயற்சி பண்றாங்களோ? ஏன்னா காரைக்கால் வானொலி கிட்டத்தட்ட 9 மாவட்ட நேரத்தில் சிறப்பா போயிட்டு இருக்கு. இதுக்கு இந்த சம்பவங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? அவங்க ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கல 2 அதிகாரிகளுமே சொல்றாங்க. இத்தனை செய்தியிலும் ஊடகங்களை வெளியிடுறது யாரு? நிலை இயக்குனரை இயக்குவது யாரு? இவங்களா யாரு? இதெல்லாம் உண்மையிலே அரசாங்கம் அழகாக தீவிரம் உண்மையா விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மற்றும் இதே மாதிரி நாங்க ஜனநாயக விதிமுறைப்படிதான் அறப்போராட்டமா நாங்க காவல்துறை அனுமதி பெற்று தான் நாங்க வந்திருக்கோம். ஆனா இந்த காவல்துறை அனுமதியை பெற்று இன்னைக்கு போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொன்னது இந்த காவல்துறையாகட்டும் மாவட்ட ஆட்சித்தலைவராகட்டும், ஏன் அவர்கள் மட்டும் இந்த வானொலி மூலமாக பொதுமக்களுக்கு செய்திகளை கொண்டு செல்கிறார்கள்? நாங்கள் ஏன் போராட வேண்டும்? நாங்க என்ன அரசியல் கட்சி தலைவர்களா? இல்ல நாங்க ஏதாச்சும் வானொலி வச்சு சம்பாதிக்கிறோமா, பொழுதுபோக்கு பண்றோமா? கிடையாது. எங்களை மாரி பல லட்சம் நேயருடைய சேர்க்கதால தான் இன்னைக்கு பல பொருளாதாரம் விளம்பரதாரம் சம்பாதிக்கிறாங்க. பல நேயர்கள் வானொலியை நடத்துறாங்க. உள்ளார பணியாளர்களுக்கு சம்பளம் போடுறாங்க. அரசனுடைய மக்களுடைய வரி பணம் தான். அதே மாதிரி வரி பணத்துல ஒரு பாரத பிரதமர் ஆகட்டும், நாட்டோட முதலமைச்சர் ஆகட்டும், 9 மாவட்ட கலெக்டர் ஆகட்டும், 9 மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகட்டும், இந்த ஒரு தவறான செய்தியை வெளியிட்டது யார் என்று உண்மை இருந்து எங்களுக்கு எல்லோரும் உண்மையான நீதி விசாரணை நடத்த வேண்டும். இந்த இருவரும் அடித்துக் கொண்டு செய்தித்தாள் வந்ததால் கண்டிப்பாக இருவரையும் பணியிட மாற்றம் செய்ய வேண்டும். எங்களுக்கு ஒரு நேர்மை மிக்க துணிச்சல் மிக்க ஒரு அதிகாரி காரைக்கால் பண்பலைக்கு வேண்டும்.